அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்கள் வானவெள்ளை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்வு. அப்படி ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ரிஷபராசினியர்களுடைய ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. விரயத்தில் இருந்தவரை ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட தற்போது ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பது என்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிப்பது பல முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அந்த வகையில் குரு பகவான் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. இதுவரை மேச ராசியில் குருவோடு இருந்த செவ்வாய் தற்போது பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது கடன் வாங்க வேண்டியதால் வரக்கூடிய வருமானமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய தொகைதான் தற்போது வரும் என்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு வருமானம் இருப்பதால பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் பணம் கைக்கு வந்ததும் செய்யலாம் என்று நினைத்து நடக்காதுங்க. காரியத்தை தொடங்கிவிட்டால் தொகை கைக்கு வந்து சேரும் என்பதால எந்த ஒரு செயலையும் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாங்க. முக்கிய காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்க மேற்கொள்ளலாங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரலாங்க. குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாடு செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சுகம் மற்றும் தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சுகஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா திருமணம், கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள், தாய் வழி ஆதரவு என பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இதுவரை வாடகை கட்டிட நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கல்விக்கு தேவையான அரசாங்க உதவிகள் அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறுவதற்கு காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தங்களை உருவாக்குங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்குதுங்க.
அதே போல் ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகுங்க. 6க்கு அதிபதியான சுக்கிரன் விளங்குவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். அதனால் இந்த கடன் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளிலும் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. ஏன்னா அவற்றிலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் கூட ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குதுங்க. அதே போல் உடன் பணிபுரிபவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானின் மீது சூரிய பகவானுடைய பார்வை பதியுதுங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையா இருக்குதுங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பது உங்களுக்கு அரிதிதாங்க. அவர்கள் உடனே வேலையை விட்டு சென்று விடலாமா அல்லது தேவையில்லாத வருத்தங்களை கூட ஏற்படுத்தலாங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. அங்கீகாரம் கிடைக்காது, பணி சுமை அதிகரிக்கும், மன அழுத்தம் உயருங்க, உயர்கல்விகள் கெடிபிடியாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக இந்த வேலையில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மொத்தத்தில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்குது. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் என்பது பொன்னான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏதாவது தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தாலும் கூட அவை நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.